இன்றைக்கு காலாவதியான தலைவர்களை கரையேற்றுகிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சரை வீட்டிலே நடுநாயகமாக நீங்கள் வைத்து பூஜை செய்கிறீர்கள் என்று சொன்னால், இது போன்ற ஒரு இனப்பிறவியை இந்த தமிழ்நாடு இதுவரை சந்தித்ததில்லை. ஈனப்பிறப்பை சந்தித்ததில்லை. என்ன வேணும்? ஒரு ஜான் வயிறு. ஒரு முறை பிறக்க போறோம், ஒரு முறை சாக போறோம், ஒரு முறை தான் வாழ போறோம். யார் வேணாலும் போறாங்க கட்சியை விட்டு. ஒரு கட்சிக்கு ஏபாம் பிபாம்ல பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டுக்கிட்டு அந்த கட்சியவே அழிக்கிறேன், அம்மா அம்மான்னு சொல்லி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அம்மாவுடைய புகழை அழிப்பேன் என்று இன்றைக்கு திமுகவிலே போய் சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இதுவரை நான் வாசித்த பட்டியல் எல்லாம் அவர் விசுவாசம் என்று வேஷம் போட்டு பெற்ற பதவிகள். இனிமேல் அவர் அங்கே திமுகவிலே எந்த பதவி பெற்றாலும் அது துரோகத்திற்கான பரிசாகத்தான் இருக்குமே தவிர விசுவாசத்திற்கான பரிசாக இருக்கார். அவர் பேசுறாரு மேடையில, நான் உயிர் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினுக்கு விசுவாசமா இருப்பேன். இப்படித்தானே அம்மாட்டின்னு சொன்னீங்க. சட்டசபையில பதிவு இருக்கு. நாங்க சட்டசபையில இருந்து கேட்டிருக்கோம். கருப்பையா கேட்டிருக்காரு, மாணிக்க கேட்டிருக்காரு, எல்லாரும் கேட்டிருக்கோம். மேடைக்கு மேடை சொன்னீங்களே, எங்கள் ஆயுள் இருக்கிறவரை, உயிர் இருக்கிறவரை, இன்னும் 7 ஜென்மம் இருக்கிறவரை இந்த ஜென்மத்திலே காட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்க. அப்படி வயிறு வளர்க்கணுமா? அப்படி ஒரு அதிகாரம் தேவையா? பதவி தேவையா? இது எங்கே போய் நாம் முறையிடுவது? ஆண்டவனிடத்தில்தான் முறையிட வேண்டும். அதுவே அவர் சொல்றாரு, மாணிக்கா அவர்கள் சொன்னாங்க எனக்கு முன்னாடி, அம்மா போல வேகமா செயல்படுறாளா? அட சண்டாளா, வேறாலும் சொன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லலாமா? நாக்கு அழுகி போகாதா? தெய்வ தலைவி, சிங்கரிகர் தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சிங்கரிகர் பார்வை, உனக்கும் உங்க பிள்ளைக்கும் பதவி வேணும்னா வாங்கிக்கீங்க, யாரு வேணாம்னா நாங்க யாராவது வந்து தடையா இருக்க போறோமா? நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்க, சம்பாதிச்ச காசெல்லாம் கொடுத்து பதவி வாங்கிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்னமோ நாசமா போங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் எங்கள் உயிர் உள்ளவரை எந்த விதமான பதவி சுகத்தை அனுபவிக்காத கிளைக்கழக செயலாளர்கள் நாங்க போய் கேட்போம். ஆகாநல்லூர்ல ஒன்றிய செயலாளர் கூப்பிட்டுக்கிட்டு, மாணிக்கம், இங்க இருக்கக்கூடிய ராஜேஷ் கண்ணா, கருப்பையா, ராதா, கொடியர் கணேசன், அழகுராஜான்னு எல்லாரும் போவோம். எப்பா உனக்கு வயசாயிடுச்ச, 80 வயசு 90 வயசு ஆயிடுச்சப்பா, இந்த கிளை செயலாளர் பதவி உன் மயனுக்கு கூட போட்டுட்டு நீ கொஞ்சம் மற்ற பதவிக்கு வந்துக்கலாமே அப்படின்னு சொன்னா, அந்த கிளை செயலாளர் சொல்லுவாங்க. அனுபவிக்காதவர் கூட சாகுற போது கொடி நம்ம நெஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறவங்கள மத்தியில 3 முறை முதலமைச்சராக இருந்து வாழ்நாளெல்லாம் அமைச்சராக இருந்த உங்களால கொஞ்ச காலம் எதிர்கட்சியில் இருக்க முடியாது. இங்க ஓடுறான், அங்க ஓடுறான், அவன் ஓடுறான், இவன் ஓடுறான். 5 வருஷம் நான் இப்பதானே எதிர்கட்சியா இருக்கிறதுனா கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தாங்க. என்ன பட்டியா கிடந்தாதான் என்ன, செத்தா போறோம். ஓடுறான், இங்க ஓடுறான், அங்க ஓடுறான். இப்ப திமுக என்ன பிரச்சனை? அங்க இருக்கிறவங்களுக்கு, அங்க இருக்கிற 16 அமைச்சர் அண்ணா திமுக இருந்து போனவங்க. இப்ப நேத்தே முந்தா நேத்தே தென் தமிழகத்தில் இருக்கிற தலைவருக்கெல்லாம் முகத்துல ஆடல. இந்த அம்மாவை ஏமாத்துற மாதிரி ஸ்டாலின் ஏமாத்தி அவர் கும்பிடு நீங்க பார்த்துருப்பீங்க. எந்திரிப்பா. இல்ல எந்திரிக்க மாட்டேன். அட எந்திரிப்பா, விசுவாசம் எனக்கு தெரியும், எந்திரிப்பா. ஐயா பார்த்து செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் உட்காந்துருக்காங்க பக்கத்துல. இந்த கும்பிட பார்த்தா இப்பயே நமக்கே வேட்டு வச்சிருவோம் போல இருக்குதுன்னு அவங்க கூட இப்ப கலங்கி போயிருக்காங்க. அப்படித்தாங்க அம்மா ஏமாத்தினாரு. கும்பிடு போட்டு கும்பிடு குப்புசாமி. என்ன உங்களுக்கு குறை வந்துருச்சு? உங்க பிள்ளை குட்டி எல்லாம் பட்டினியா கிடக்காங்களா அண்ணா திமுக சேர்ந்ததுனால? எத்தனை கிளை செயலாளர் பட்டினியா கிடந்து கட்சியை வளர்க்குறான் அந்த பகுதியில். என் கிராமத்துல
என் பகுதியில, என் ஒன்றியத்துல, என் கிளையில வந்து பாடுறா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் கட்டி காக்குறேன்னு சொல்றாங்க. அவங்களோட தானே நீங்களும் இருந்தீங்க.